தமிழ் அன்பர்களே, இந்திரஜித்தன் போர்க்களத்தில் இராம இலக்குவ 2 பேருடைய வில்லாற்றலைக் கண்டு வியந்து போகிறான். உற்ற துணையாக இருக்கக்கூடிய அனுமனுடைய ஆற்றலைக் கண்டும் அதிசயிக்கின்றான். இவ்வளவு ஆற்றல் உள்ளவர்களை நம்மாலே வெல்ல முடியாது என்ற காரணத்தினாலே, அதை நன்றாக உணர்ந்துவிட்ட காரணத்தினாலே இந்திரஜித்தன் ராவணனிடத்திலே வந்து சொல்லுகிறான், இவர்களையெல்லாம் நம்மாலே வெல்ல முடியாது போல இருக்கிறது. அதனாலே நீ சீதையை விட்டு அவர்களிடத்திலே பணிந்து போவது நல்லது என்று சொல்லி பார்க்கிறான். ஆனால் ராவணன் பிடிவாதமாக, சீதையை விடுவதற்கென்றா இவ்வளவு தூரம் நான் பாடுபட்டேன், நான் விடமாட்டேன், நான் நிச்சயமாக போரிட்டு மடிந்தாலும் மடிவேனை தவிர நான் விடுவதாக இல்லை. அதுவும் தவிர உன்னையெல்லாம் நம்பி நான் இந்த யுத்தத்திலே இறங்கவில்லை. என்னுடைய ஆற்றல் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து தான் நான் இந்த போருக்கு தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார். முன்னையோர் இறந்தாரெல்லாம் இப்பகை முடிப்பது என்றும், பின்னையோர் நின்றாரெல்லாம் வென்றனர் பெயர்வர் என்றும், உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தும் அன்றால் என்னையே நோக்கி இந்நெடும்பகை தேடிக்கொண்டேன் என்று வருத்தப்பட்டு சொல்கிறான். அதற்கு மேலும் தொடர்கிறான், நான் ஒருவேளை இந்த யுத்தத்தில் வெற்றி பெறாமல் போகக்கூடும். ஆனால் பிற்காலத்தில் ராமனை பற்றி எண்ணுகின்றவர்கள் எல்லாருமே என்னை பற்றி எல்லாரும் எண்ணுவார்கள் அல்லவா, என்னையும் பற்றி எண்ணுவார்கள் அல்லவா. தோல்வியை வெல்லுதல் என்பதெல்லாம் இயல்பான ஒன்று. உயிர் துறப்பது என்பது சாதாரணமான ஒன்று, ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். அதனாலே அதற்கெல்லாம் பயந்து கொண்டு நான் ஒளிந்து ஓடி போய் நிற்க மாட்டேன் என்று அருமையாக எடுத்துச் சொல்கிறான். வென்றிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் யானும் நின்றனன் அன்றோ மற்ற அவன் பேர் நிற்குமாயின். ராமனுடைய பெயரை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக என்னை பற்றியும் எண்ணி பார்ப்பார்கள். பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ, இறப்பு என்பதையெல்லாம் எந்த காலத்திலும் எல்லாராலையும் தவிர்க்க முடியாது, யாராலும் தவிர்த்து விட முடியாது. பொதுமை தன்மை எல்லாருக்கும் உண்டானதாம். சண்டை போட்டவனுக்கும் வரும், போடாதவனுக்கும் வரும் இறப்பு என்பது. இன்று உளார் நாளை வாழ்வார், ஆனால் புகழுக்கும் இறுதி உண்டோ. ஆனால் பெருமை, ராமனோடு போரிட்டான் என்கின்ற பெருமை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல என்று மிக அருமையாக எழுதுகிறான். கவிதைகள் அத்தனையும் கம்பன் மிக அருமையாக யாத்திருக்கிறான். நான் அனுமனை பற்றி தலைப்பு பெற்ற காரணத்தினாலே, அதிலே அதிகம் கவனம் செலுத்தி இருக்கிறேன் என்ற காரணத்தினாலே ராமனுடைய வில்லாற்றலை பற்றி தனியான ஒரு பதிவு போட வேண்டும். ஏனென்றால் ராமனையே தன்னுடைய தெய்வமாக நினைக்கக்கூடிய அனுமன் கூட அனுமதிக்க மாட்டான். ஏனென்றால் இந்த கடந்த 18-19 பதிவுகளில் அனுமனை பற்றி மட்டுமே பேசியிருக்கிறேனே தவிர ராமனுடைய வில்லாற்றலை பற்றி கம்பன் தன்னுடைய சொல்லாற்றலில் எவ்வளவெல்லாம் விளக்கியிருக்கிறான் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஏனென்றால் தந்த தலைப்பு அனுமன் என்பதை பற்றி இருந்த காரணத்தினாலே அவைகளுக்கு மற்றவைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் அனுமன் பற்றி எங்கெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் அதிகபட்சம் எடுத்து நான் அவைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்லியிருக்கிறேன். இதில் அனுமனை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினால், ஆன்மீக செம்மல்கள் ஜாம்பவன்களாக விளங்கக்கூடிய வேலுக்குடி கிருஷ்ணய்யா, அதே மாதிரி டாக்டர் வெங்கடேஷ் ஐயா, அதே மாதிரி துஷ்யந்த் ஸ்ரீதரையா போன்றவர்களுடைய உரைகளையெல்லாம் கேட்டு நீங்கள் பக்தியை வளர்த்து கொள்ள முடியும். என்னை போன்றவன் சாதாரணமான ஆள். எனக்கு கம்பனில் இருந்த ஈடுபாடு காரணமாக கம்பனுடைய கவித்திரத்திலே என் மனத்தை பறிகொடுத்த காரணத்தினாலே
ராமனுடைய வீழ்த்திறனை பற்றி தனியாக ஒரு பதிவு போட வேண்டும் என்று எண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் இன்னும் 2 பதிவுகளில் அனுமனை பற்றிய விவரங்கள் முழுமையாக முடிந்துவிடும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த சமயத்தில் வீடனானவன் இலக்குவனிடத்தில் சொல்கிறான், இந்திரஜித்தன் இரவில் இரவான் அவனிடத்தில் சிவன் தந்த தேரும் அந்த வில்லும் இருக்கின்ற வரைக்கும் அவனை யாரும் அழித்துவிட முடியாது. அதனாலே அவைகளை ஒழித்துவிட வேண்டும் என்று வீடனன் இலக்குவனுக்கு எடுத்து சொல்லி இலக்குவன் அம்மாதிரி அவைகளையெல்லாம் ஒழிக்கின்றான். இந்திரஜித்தனை இழந்த வேளையில் இந்திரஜித்தன் கொல்லப்படுகிறான். அவனுடைய கழுத்து அறுக்கப்படுகிறது. இலக்குவனுடைய ஆற்றல் மிகுந்த வில் திறத்தினாலே அவன் மரணமடைகின்றான். இந்திரஜித்தனை இழந்த வேளையில் ராவணனும் மண்டோதரியும் வெம்பி துடித்து போகிறார்கள். இந்த இடங்களெல்லாம் இந்த பாடல்கள் என்ன அருமையான முறையிலே கம்பன் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த யுத்தத்தை பற்றி, அந்த போரினை பற்றி அருமையாக விளக்குகிறான். விண் போர்த்தன திசை போர்த்தன மலை போர்த்தன இமையோர், கண் போர்த்தன கடல் போர்த்தன படி போர்த்தன கலையோர், எண் போர்த்தன எரி போர்த்தன இருள் போர்த்தன எண்ணே, திண் போர் தொழில் என்று ஆணையின் உரி போர்த்தவன் திகைத்தான். ஆணையின் உரி போர்த்தவனாகிய விளங்கக்கூடிய சிவபெருமானே அங்கே நடந்த யுத்தத்தை பார்த்து அதிசயிக்கின்றானாம். அந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே அங்கே போர் நடக்கிறது. அதை பற்றி கம்பன் எழுதுகிற பாடல்கள்லாம் மிக அருமை. யமகம் என்று சொல்லப்படக்கூடிய மடக்கு என்ற இலக்கணத்திலே அமைந்த பாட்டாக, அருமையான பாட்டாக கம்பன் எழுதியிருக்கிறான். தாமசத்தனில் பிறந்தவர் அறம் தெரு தகையர், தாம் அசத்தினில் செல்கிறார் சது முகத்தவர்க்கும், தாமசத்தினை செய்யவரும் பரிந்தனர் தளர, தாம சத்திரம் சித்திரம் பொருந்தினர் தயங்க என்றெல்லாம் பாடல்கள். ஏனென்றால் இந்த பாடல்களுக்கெல்லாம் பொருள் விளக்கம் கொடுப்பது என்று ஆரம்பித்தால் அது இந்த பதிவெல்லாம் நீண்ட ஒன்றாக அமைந்துவிடும் என்கின்ற காரணத்தாலே அவைகளை நான் தவிர்த்திருக்கிறேன். ஆனாலும் நிச்சயமாக இதை கேட்பவர்கள் இது மாதிரியான அருமையான பாடல்களை பொருள் விளக்கத்தோடு கட்டாயம் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதற்கு பின்னாலே வேறு வழியே இல்லாத காரணத்தினாலே ராவணனும் போர்க்களத்திற்கு வருகிறான். வந்த ராவணன் ராமனுடைய வீழ்த்திறத்தை பார்த்து அதிசயிக்கிறான். அவன் சொல்லுகிறான், இப்படியெல்லாம் ஆற்றல் மிக்கவனாக ராமன் விளங்குகிறானே, இவனுடைய போர்த்திறன்தான் என்ன? இவன் நான்முகனா, சிவனா, அல்லது ஏதாவது தனியான முறையிலே தவம் செய்து இந்த ஆற்றலை எல்லாம் பெற்றானா? இல்லை, என்னுடைய சகோதரன் இளையவன் வீடனன் சொன்னதைப் போல அவன்தான் வேத முதல் காரணம் என்று எண்ணுகிறான். சிவனோ அல்லன், நான்முகன் அல்லன், திருமாலாம் அவனோ அல்லன், மெய் வரம் எல்லாம் அடுகின்றான். நான் என்ன விதமான வரங்களை எல்லாம் பெற்று வந்தேனோ அவைகளையெல்லாம் அவன் அடித்து துவைத்து ஒன்றுமில்லாத அளவுக்கு ஆக்குகிறானே. தவனோ என்னின் செய்து முடிக்கும் தரம் அல்லன், இவனோதான் அவ்வேத முதல் காரணனோ என்று எண்ணுகிறான். இறுதியாக அயன் படை விட ராவணன் உயிர் திறக்கிறான். வீடனன் இலக்குவனுக்கு முடிசூட்ட சொல்கிறார். இப்பொழுது அனுமனை விட்டு சீதையை அழைத்து வரச் சொல்கிறான் ராமன். அனுமன் சீதை இருக்கும் இடத்திற்கு சென்று ஏழை சோபனம், ஏந்திழை சோபனம், வாழி சோபனம், மங்களம் சோபனம், ஆழியான அறக்கரை ஆரிய சூழி யானை துடைத்தது சோபனம் என்று அருமையாக நடந்த நிகழ்ச்சிகளை தன்னுடைய சிறப்பான பாடலின் மூலம் அனுமன் சீதா பிராட்டிக்கு வெற்றியை தெரிவிக்கிறான்.
சீதா பிராட்டி மகிழ்ந்து அனுமனை பார்த்து, அப்பா, எப்பேற்பட்ட உதவியினை நீ செய்திருக்கிறாய். உனக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்ற இந்த உலகத்தையே கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகம் கூட அழியக்கூடிய ஒரு பொருள். உனக்கு நான் எப்படி கைமாறு செய்வது என்று தெரியவில்லை. உலகம் மூன்றும் உதவற்கு ஒரு தனி விலை இலாமையும் உண்ணினேன். மேல் அவை நிலை இலாமையை நினைத்தனன். நின்னை என் தலையினால் துழவும் தகும் தன்மையோ. நாம எல்லோரும் ராமனையும் இலக்குவனையும் சீதையும் வணங்குவோம் என்றால், சீதை அனுமனையே வணங்குவதற்கு தயாராக இருக்கிறாள். அவளுடைய நன்றி உணர்வானது அந்த அளவுக்கு மேம்பட்டு நிற்கிறது என்பதை மிகச் சிறப்பாக காட்டுகிறது. அதன் பின்னாலே அவளை அலங்காரம் செய்து ராமன் முன்னாலே கொண்டு நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்பொழுது சீதை சொல்கிறாள், வேண்டாம், நான் எந்த நிலையில் இருந்தேனோ, எப்படி நான் அவதைப்பட்டு அலங்கோலமாக அலங்காரங்களெல்லாம் இல்லாமல் இருந்தேனோ அந்த நிலையில் ராமனை பார்ப்பதுதான் சிறந்தது என்று சொல்ல, வேண்டாம், நீங்கள் மறுபடியும் அழகான முறையிலே உங்களை அலங்கரித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல, ராமனிடத்திலே அழைத்து செல்லப்படுகிறாள் அலங்காரம் செய்யப்பட்டு. அப்பொழுது சீதையானவள் அனுமனை போற்றி புகழ்கிறாள். என் சீலமும் காட்டி, என் கணவன் தேவக கோலமும் காட்டி, என் குலமும் காட்டி, இந்நாளமும் காட்டிய கவிக்கு அனுமனுக்கு நாளரா கோலமும் காட்டும் கோலம் என் கற்பு என்றாள். நான் எந்த அளவுக்கு என்னுடைய கற்பு நிலையை நான் காப்பாற்றி வந்திருக்கிறேன் என்கிற சிறப்பையெல்லாம் அனுமனுடைய சொல்லானது காட்டும் என்பதாக அழகாக தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்கிறோம். இதன் பின்னாலே எல்லார் முன்னிலையும் ராமன் கடுமையான சொற்களை சொல்லி, ஏனென்றால் இலக்குவனை துடிக்க செய்த சீதையை, அவள் செய்த செயலை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அவளை தீக்குளிக்க சொல்கிறான். அதையெல்லாம் பார்த்து ஹனுமான் துடிக்கிறான். அதன் பின்னாலே ஹனுமனானவன் அதை தாங்க முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது அக்னி பகவானே சொல்கிறான், சீதையின் கற்பு நிலை என்னை சுடுகிறது, என்னாலே தாங்க முடியவில்லை என்று அக்னி சொல்ல, ராமன் சீதையினுடைய அருமையும் பெருமையும் கற்பு நிலையும் சரியாக தெரிந்து கொண்டு அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். அதன் பின்னாலே அவர்கள் எல்லோருமாக அயோத்திக்கு திரும்ப வேண்டும் என்று வீடனிடத்திலே கேட்டு ஒரு புஷ்பக விமானம் ஒன்று தயார் பண்ண சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறான் ராமன். அப்பொழுது அவர்கள் அந்த விமானத்திலே ஏறி பரத்வாஜனுடைய ஆசிரமத்துக்கு செல்கிறார்கள். ஏனென்றால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமன் அவரிடத்திலே ஒரு நாளாவது விருந்தாளியாக வந்து தங்குவேன் என்று வனவாசம் புகுந்த பொழுது முன்னாலேயே சொல்லியிருக்கிற காரணத்தினாலே அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்திலே இறங்குகிறார்கள். பரத்வாஜனுடைய ஆசிரமத்திலே தங்குகிறார்கள். அப்பொழுது பரத்வாஜன் சொல்கிறான், எந்த அளவுக்கு ராமனுடைய வருகை எதிர்பார்த்து ராமனை பற்றிய சிந்தனையிலேயே அங்கே பரதன் இருக்கிறான் என்பதை மிக அருமையான வார்த்தைகளில் சொல்வதாக கம்பன் எழுதுகிறான். எப்படி இருக்கிறானா பரதன்? வியர்த்த மேனியன், விழி பொழி மழையன், மூவினையை செயிர்த்த சிந்தையன், தெருமால் உழந்து உழந்து அழிவான், அயிர்த்து நோக்கினும் தென் திசை அன்றி வேறு அறியான், பயந்த துன்பமே உருவு கொண்டு என்னலாம் படியாக அங்கே பரதன் இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இந்தியம் களைந்து இரும் கனி காய் நுகர்ந்து இவளி பந்த வாய் புல் பாயலான், பழம் பதி புகாது, அயோத்திக்கு போகலை, பழம் பதி புகாது நந்தியம்பதி இருந்தனன் பரதன் நின் நாமம்
அந்தியம் பகல் அதனினும் மறப்பிலான் ஆக்கி என்று மிகச் சிறப்பான முறையிலே அங்கே நந்தியம்பதியிலே பரதன் வாழக்கூடிய நிலையெல்லாம் அழகாக எடுத்துச் சொல்கிறான் என்கிற அளவிலே இந்த பதிவினை இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த பதிவியில் மேற்கொண்டு பார்க்கலாம்.